ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் தான் சரி சேனல் சேர்ந்த இடத்துல தான் நம்மளை பார்க்க போகிறோம். அப்படி தான் ஸோ நம்ம வந்து ஒரு கேம் தான் கண்டக்ட் பண்ண போகிறோம். கார் பார்க்கிங் மல்டிப்ளேயரில். இந்த என்ன கேம் அப்படின்னா, நம்ம வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ரேஸ் வைக்க போகிறோம். எல்லாருக்குமே இல்லை, ஃபஸ்ட்டு ஒரு 6 மெம்பர்ஸை இந்த கேமுக்குள்ளே போய் செலக்ட் பண்ணிவிட்டு, அதாவது மல்டிப்ளேயரில் போய் செலக்ட் பண்ணிவிட்டு, அந்த 6 மெம்பர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ரேஸ் வைப்போம். அந்த 6 மெம்பர்ஸில் யார் ஃபஸ்ட்டு 3 அவங்களுக்கு இன்னொரு ரேஸ் வைப்போம். அந்த ரேஸில் ஃபஸ்ட்டு ஜெயிக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் இருக்குது, செகண்டு ஜெயிக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்மால் கிஃப்ட் இருக்குது, தேர்டாக ஜெயிக்கிறவங்களுக்கும் ஒரு ஸ்மால் கிஃப்ட் வந்து இருக்கிறது. ஸோ அந்த கிஃப்ட் என்னென்னு நான் வந்து அந்த 3 பேர் ஜெயிப்பாங்களே அப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம போய் கேமை கண்டக்ட் பண்ணலாம். ஸோ இந்த கேமுக்கு யாருன்னா வருவாங்க, நான் டிடன்ட் நோ. பட் இருந்தாலும் நம்ம போகும்போது நம்ம இந்த கார் வேணாம், இந்த கார் எடுத்துகிட்டு போகலாம். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஜெயிக்கிறவங்களுக்கு நான் இன்னும் என்னென்னு சொல்லலைல்ல. ஃபஸ்ட் ஜெயிக்கிறவங்களுக்கு ஒரு காரு, அண்ட் அந்த கார் இது தான். இந்த காருக்கு மட்டுமே கிட்டத்தட்ட நான் வந்து நிறையவே மாடிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ எவ்வளோ மாடிஃபை பண்ணியிருக்கேன்னு பார்க்கணும்ல, கேம் வச்சா என்னென்னு தெரியணும்ல. ஓகே, ஃபஸ்ட்டு புது இன்ஜின் போட்டிருக்கேன், 10,000 அதுக்கு. இதில் டர்போவில் 10,000 செலவு பண்ணியிருக்கேன் புதுசில். அண்ட் எக்ஸாஸ்ட் பபுள் அண்ட் எக்ஸாஸ்ட் ஷூட்டு அப்படின்னு இந்த ரெண்டுக்கும் 10 30. இந்த கார் ஒரு 30 60. கிட்டத்தட்ட இந்த காருக்கு மட்டுமே நான் ஒரு 70,000 to 80,000 நான் வந்து செலவு பண்ணியிருக்கேன். அப்படி இப்படின்னு அந்த கார் புதுசு தான். புத்தம்புதுசு மீன்ஸ் இந்த காரை நான் வந்து வெறும் 2 தடவை தான் கேம்குள்ளேயே எடுத்துகிட்டு போயிருக்கேன். ஒரு தடவை மல்டிப்ளேயர், ஒரு தடவை நார்மல். அண்ட் மல்டிப்ளேயரில் எடுத்துகிட்டு போனது இந்த காரை வந்து விற்கிறதுக்கு தான். 1,00,000 ரூபா விற்றா வாங்கிடுவாங்க கண்டிப்பாக. ஆனால் நான் அப்போ தான் எனக்கு ஐடியா வந்துச்சு நம்ம ஒரு கேம் கண்டக்ட் பண்ணலான்னு. ஆனால் அந்த கேம் வந்து நம்ம சேனலில் வீடியோ எடுத்து போடலான்னு. ஆனால் எனக்கு வீடியோ எடுக்க டைமே கிடக்கல. ஓகேங்களா, இப்போ தான் எனக்கு வந்து வீடியோ எடுக்க டைம் கிடச்சிருக்கு. அண்ட் இப்போது நம்ம அந்த மல்டிப்ளேயருக்குள்ளே போயிட்டு ஒரு 6 மெம்பர்ஸ் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட் நம்ம இப்படி வேணால் பண்ணலாம். ரேஸ் வைக்கிறதுக்கு பதிலாக ரேஸ் தான் நம்ம வந்து வைக்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம ரேஸ் வச்சு பார்ப்போம். யாருமே வரலைன்னா பிளான் பி என்கிட்ட இருக்குது. அந்த பிளான் பி என்னென்னு நான் சொல்கிறேன், கேளுங்க. என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு 6 மெம்பர்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த 6 மெம்பர்ஸை நம்ம நோட்டை விட்டே இருக்கணும். ஒருவேளை ஒருத்தர் கேமை விட்டு போனாலும் இன்னொருத்தர் நம்ம வந்து நல்ல பிளேயரை ஒருத்தரை நம்ம வந்து செலக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா, அந்த நல்ல பிளேயரு அந்த 6 பேர் ஆயிடுவாங்களா, அவங்கள்ட்டேருந்து நல்ல பிளேயராக ஒரு 3 பேரை செலக்ட் பண்ணணும். அந்த 3 பேர்லேருந்து நம்ம வந்து ஒரு இது கேட்போம், சரியா? எனிபடி ப்ளீஸ் கிவ் மீ 1K ப்ளீஸ், ஐம் வெரி புவர் அப்படின்னு கேட்போம். அந்த 3 பேர்லேருந்து யாராவது ஒருத்தர் அவங்களுக்கு சென்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம காரை வந்து கிஃப்ட் பண்ணிடலாம். ஒருவேளை சென்ட் பண்ணல அப்படின்னா வேறு யாராவது பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நம்ம காரை வந்து இது கிஃப்டாக கொடுத்துடலாம். ஓகேங்களா, ஒரு வேளை 1K கொடுத்துட்டு நான் வந்து செகண்டு ஸ்மால் கிஃப்ட்டுன்னா சொன்னோம்ல, அதை வந்து அந்த முதல்ல பார்த்தோம்ல அந்த 3 பேர் நல்லா விளாட்ற பிளேயர்ஸ் இருப்பாங்களே, நல்லா விளாட்ற பிளேயர்ஸில் ஒருத்தர் செலக்ட் பண்ணி ஒருத்தர் ஸ்மால் கிஃப்ட்டு. ஒரு வேளை அந்த 3 பேர்லேருந்து கொடுக்கல, இன்னொருத்தர் தான் கொடுத்தாங்கன்னா அந்த 3 பேர் நம்ம செலக்ட் பண்ணியிருப்போம்ல, அவங்க 3 பேருக்குமே ஸ்மால் கிஃப்ட் தான். ஓகேங்களா, இதுதான் நம்ம சாரி கேமு அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். வண்டி எக்ஸாஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும். இந்த வண்டியை கொடுக்க எனக்கு மனசு இல்லை. ஏன்னா இந்த வண்டிக்கு நான் கிட்டத்தட்ட 60,000 செலவு பண்ணியிருக்கேன். இந்த சேனலுக்கு ஒரு இந்த வீடியோக்கு ஒரு நல்ல வியூஸ் போச்சுன்னா கண்டிப்பாக நான் அந்த மாதிரி இந்த வீடியோவுக்கு மட்டும் ரொம்ப கேட்கல, ஒரு
700 800 வியூஸ் போச்சுன்னா நான் என்னோட இன்னொரு காரான பிஎன்டபிள்யூவை நான் வந்து விற்கிறேன், அதாவது கிஃப்டாக கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒரு கேம் வச்சு. அண்ட் இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா மினி கூப்பரே நான் முதையாக கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இதில் மினி கூப்பரு அடுத்தடுத்த இதில் நல்ல வியூஸாக கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அண்ட் நம்ம சில இதில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். அது எனக்கு இன்னும் போல்லாம் போட தெரியாது. சேனலில் போல்லாம் போட தெரிஞ்சிச்சுன்னா நான் வீடியோஸ் பார்த்து கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் எப்படி போல் போடுறதுன்னு. அந்த போல் போடுறதுனா கற்றுக்கிட்டோம்னா மொத்தமாக கற்றுக்கிட்டேன்னா நான் வந்து இது பண்ணுறேன், போல் போடுறேன். இல்லைன்னா நம்ம வந்து ரேண்டம் ஷவுட் அவுட் கொடுப்போம். நான் ஒரு நாள் வைப்பேன், அந்த நாளில் யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ சப்ஸ்கிரைபர் லிஸ்ட் எனக்கு காமிக்கும். ஃபஸ்ட்டு 3 மெம்பர்ஸை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு நான் வந்து ஒரு கமெண்ட் பண்ணுவேன். அவங்க ஒரு வேளை இது வரைக்கும் கமெண்ட் பண்ணது இல்லைன்னா நான் வந்து எனக்கு ஆல்ரெடி கமெண்ட் பண்ணியிருப்பாங்களே வீடியோஸ்க்கு, அவங்களுக்கு நான் வந்து ரிப்ளை கொடுத்துட்டு என்ன பண்ணுவேன்னா அவங்கள கேமுக்கு வர சொல்லி, இல்லை அவங்களுக்கு கேமே தெரிலன்னா நான் அந்த வீடியோவில் போய் இந்த கேம் என்னென்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேமுக்குள்ளே வர வச்சு அவங்களுக்கு வந்து நான் வந்து இது பண்ணுவேன். அந்த 3 பேருக்குமே நான் வந்து ரேஸ் வைப்பேன் டிஸ்கார்டு மூலிமா. டிஸ்கார்டு வந்துட்டு இருக்கிறது, பட் ஆனால் இதாகிட்டு டிஸ்கார்ட் மூலிமா அவங்ககிட்ட பேசி நான் வந்து ரேஸ் கண்டக்ட் பண்ணிவிட்டு அந்த ஜெயிப்பாங்களே ஃபஸ்ட்டு ப்ரைஸுக்கு வந்து மினி கூப்பர் கார் வந்து சொல்ல முடியாது, ஏன்னா அது நான் ஆல்ரெடி கொடுக்க போகிறோம்ல இந்த வீடியோவில். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம பிஎன்டபிள்யூ வேணால் கொடுப்போம். பிஎன்டபிள்யூ எவ்வளோ பெரிய கார் தெரியுமா? கிட்டத்தட்ட அந்த காரு வாங்கிறதுக்கு 80,000 வேணும். அந்த காருக்கு நான் செலவு பண்ணதே கிட்டத்தட்ட 50,000 ரூபா. அப்படி இப்படி அந்த வண்டி டேமேஜ் ஆனது, அந்த வண்டிக்கு நான் வந்து கார் வாஷ் பண்ணது, அப்படி இப்படின்னு பார்த்தாலும் ஒரு 1.5 லட்ச ரூபா அந்த காருக்கே நான் செலவு பண்ணிப்பேன். 1.5 லட்ச ரூபா செலவு பண்ண காரை ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் மறக்காமல் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் அவங்களுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஒரு 3 பேரை செலக்ட் பண்ணுவேன். யார் நேர்மையாக இருக்காங்க, எவனா ஏன்ட்டே ரேஸ் கேட்குறான் என்ன பார்ப்போம். பிளேயர் 453 யாருறான் எந்தா அவ்வளோ பெரிய கார் அந்த கார் நான் அதில் வச்சுருக்கேன், அது வச்சுருந்து விட்டுட்டேன். அவன் டீவை அவன் ரொம்ப பண்ணுறான், அந்த கேமில் கண்டிப்பாக கிடையாது. டீவை ரொம்ப பண்ணுவீங்களா? முன்னாடி போக எவ்வளோ பெருசு, என்னோட தான் அவனோட சின்னது தான். ஓகே, நான் ரொம்ப பேசி உங்களுக்கு கிட்டத்தட்ட ரொம்ப டைம் ஆக்கி விட்டேன். அதனால் ஃபஸ்ட் நம்ம செலக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்றலாம். ஃபஸ்ட் ஒரு 3 பேரை செலக்ட் பண்ணுவோம், அப்புறம் இது கேட்போம். நம்ம டைரெக்டாக 3 பேரையும் நம்ம செலக்ட் பண்ணிடலாம். பேபி கேங் காடை நம்ம வந்து ஃபஸ்ட் செலக்ட் பண்ணலாம். காட் அண்ட் இதில் இந்த கேட்டகரியில் வந்து ஏழைங்க பணக்காரங்க அப்படின்னு இல்லை. காட் எந்த 2 பேர் ஒரே கார் வச்சுருக்கீங்களா? காடு தானே என்ன காடு பேபி கேங்கு ட்ரிப்பிங்கு காட் பேபி கேங் ட்ரிப்பிங். இந்த 3 பேர்ல இருந்து anybody please send me 1 கேள்வி போடுவோம்.
ப்ளீஸே போடும். போடும். யாருன்னா பாவம் பார்த்து விட்டாங்கன்னா பல்லலாம். ராக்கி பாய் வணக்கம். ராக்கி ராக்கி எனக்கு ரேஸ் வச்ச யார் ஜெயிப்பாங்கன்னு பார்ப்போம். ஆனால் சென்ட் பண்ணுறோன்னு பார்ப்போம். அதனால் எவனுமே சென்ட் பண்ணலன்னா நம்ம அடுத்த ஃப்ரெண்ட்ஸ். எஸ் received Rocky Boy from Rocky Boy 10K. Thanks bro. Bye great. திடீர்னு கொடுக்குறாங்கன்னா எனக்கு கண்டிப்பாக ஒரு ஏமாடியும். திரும்ப நம்ம ஒரு 1 lakh sending send okay oh எனக்கு அந்தளவுக்கு காசு இல்லைப்போ. அப்படின்னா மணி ராக்கி பேட்டை 1 லட்ச ரூபா கேட்டிருக்கேன். தருவாரன்னு பார்ப்போம். நல்ல ராக்கி தான் இல்லை சென்ட் பண்ணுவார் தான் நினைக்கிறேன். இதான் அவருக்கு நம்ம கார் sorry Rocky Boy Rocky Boy I will give you one gift. என்ன ராக்கிதான் எங்க எஸ்கேப்டா? ராக்கி பாய் இருக்காரா? ராக்கி பாய் ராக்கி பாய் ராக்கி பாய் ராக்கி பாய் போயிட்டாருப்பா. சரி நம்ம ராக்கி பாய்க்காக அவர் சார்பா ராக்கி பாய் வந்து எப்பொழுதுமே ராக்கி பாய்க்காக அவர் இந்த இடத்துல இருந்தால் இப்படி தான் பண்ணியிருப்பார் ராக்கி பாய். என்னென்னா அவர் கொடுக்க வேண்டிய கிஃப்ட்டை நம்ம இந்த மக்களுக்கு கொடுப்போம். இந்த மக்கள் வந்து யாராவது ஒரு ஏழை தான் காரை வாங்குவான்னு சொல்ல முடியாது, பணக்காரன். இந்த காரை நம்ம வெறும் 0 rupeesக்கு விற்கிறோம். அண்ட் ராக்கி பாய் ஆக்சுவலி ரொம்ப நல்லவர். அவர் ஐடி எனக்கு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக அவர் ஐடி ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்து வச்சுருப்பேன். ஓகே ராக்கி பாய் எங்கே போகணும்னு தெரியல. நம்ம 0 போட்டு வச்சுக்கலாம். 0 ஓகே. இன்டர்வியூ கார் ப்ரைஸ் சரி 1 rupee தான் என் கார். எல்லோரும் எடுத்துக்கோங்க. ஆக்சுவலி இந்த வீடியோக்காக என் காரே நான் வந்து வைக்க போகிறேன். பார்த்துங்க. ஆக்சுவலி எனக்கு மனசு அதனால் என் காரை வைக்க போகிறேன். அவங்களை ஏமாத்தினேன். இட்ஸ்
இட்ஸ் அ ப்ராங்க் அப்படின்னு சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக என் கார் வந்து விற்பேன். ஆனால் அது நான் விற்க போகிற இந்த கார் இல்லை. இட்ஸ் அனதர் கார், தட் இஸ் சர்ப்ரைஸ் கார். வெயிட் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ், நான் வந்து விற்க போகிற கார் அது இல்லை. ஆக்சுவலி நான் விற்க போகிற கார் ஒரு மொக்க கார் தான். என்னை மன்னிச்சிக்கோங்க. ஆக்சுவலி என்னால் அந்த காரை வந்து விற்க முடியாது. ஏன்னா நான் அந்த காருக்கு செலவு பண்ணது ரொம்பவே காசு. ஒவ்வொரு காசு எப்படி செலவு பண்ணேன்னு எனக்கு தான் காய்ஸ் தெரியும். ஸோ அதனால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொன்னோம்ல, அந்த காரை நான் கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு 600 to 700 வியூஸ் நான் வரணும்னு சொல்லலை. இந்த வீடியோ அதிகபட்சம் ஒரு 200 வியூஸ் வந்துச்சுன்னா நான் அந்த காரை வந்து நான் வந்து விற்றுருவேன் கண்டிப்பாக. இது சத்தியம் சத்தியம் சத்தியம். 200 வியூஸ் வந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு நான் அந்த காரை விற்றுருவேன். கோல்டன் கார் தான் 50K. கோல்டன் காரு எனக்கே போல தெரியுண்டா. கோல்டன் கார் வேண்டா இப்படி ஏமாத்துறீங்க. கோல்டன் கார்னா வச்சு ஏமாத்துறேன் கைஸ். ஆக்சுவலி நானும் ஏமாற்றிட்டேன் உங்களை. ஆக்சுவலி நான் உங்களை ஏமாற்றிருக்கக்கூடாது. இந்த வீடியோவை நீங்கள் அடுத்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்களா போடுவீங்களான்னு எனக்கு கூட தெரியாது. ஸோ உங்களுக்கு ஏமாற்றினதை மன்னிச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போடுவேன். ஏன்னா அந்த காரை வந்து நான் ராக்கி பைக் தான் விற்கிறதா இருந்துச்சு. நான் அவர் தான் 10K கொடுத்துருவாரு. ஆக்சுவலி உங்களுக்கு விஷயம் தெரியும், அந்த காரோட இந்த காருக்கு நான் வந்து நிறைய இதில் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த கார் அடிக்கடி வந்து இதாகிட்டே இருக்கும். மற்ற காரனை கூட பரவாயில்ல, டேமேஜ் கம்மியாக தான் ஆகும். இது தொட்டாலே பறக்கும் அந்த மாதிரி டேமேஜ். நான் வந்து இந்த காருக்கு மட்டும் இந்த காரை வாங்கினது 30K 20Kக்கு வாங்கினேன். செலவு பண்ணது 10K. இந்த காருக்கு நான் 30K மொத்தமாக செலவு பண்ணியிருக்கேன். பெட்ரோல் பார்த்திங்கன்னா ஒரு 1000 ரூபா செலவு பண்ணியிருக்கேன். ஒரே தடவை வந்து ஒரு சின்ன ஊருக்கு மட்டும் போயிட்டு இருந்தேன். ரியல் லைஃப் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். ஊருக்கு போகிறேன் அப்படி இப்படின்னு வந்து ஒரு டாலர் இந்த காரை போய் போட்டுட்டு இந்த வீடியோவை நம்ம என்ன பண்ணிக்கலாம் சொல்லி போட்டு. ஆனால் $1 இட்ஸ் $1 காலு ஒரே டாலர் தான். வேணா வாங்கிக்கோ, வேணா பிளேயர் 98985 நன்றி. ஓட்டு நீனே வச்சுக்கோ. யாரடித்தாரோ 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 தென் பாண்டி. ஓகே, இதுக்கு மேலே பாருனா காப்பி கொடுத்துருவாங்க. ஸோ இதே நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இருக்கும். லைக் கொடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சேர்ந்து நெக்ஸ்ட் டாடா பாய். சி வாங்க நெக்ஸ்ட். பை என்ன